இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மொழி இனம் சார்ந்து ஒடுக்குமுறை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டின் வரலாறு படிப்பினையாக கற்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் காஷ்மீரி மொழியில் பேசிய அம்மாநில முன்னாள் முதலமைச்சரிடம் உருது மொழி அல்லது ஆங்கிலத்தில் பேசுங்கள் என கூறிய நிருபரிடம் இதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நீங்கள் கேட்க முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பியது தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ट्रांसलेशन करियोस ट्रांसलेशन करियोस कश्मीर पट करियो तो ट्रांसलेशन करियो स्टालिन्स क्या छुन वनान तो एक तो कर सब अंग्रेजी से उर्दू में का ये तो छुई रोदमुत याद करियो थोड़ा सा कदर कश्मीर जबान. காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சரான மெஹ்பூபா முஃப்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் காஷ்மீரி மொழியில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகையாளர் உருது மொழியில் பேசுமாறு கோரினார். அதற்கு அவர் கோபத்துடன் பதிலளித்து, ஏன் ஸ்டாலினிடம் உருது அல்லது ஆங்கிலத்தில் பேச சொல்லக்கூடாது என்று கேட்டு தமிழக முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் தனது தாய்மொழியான தமிழில் மட்டுமே பேசுவதை உதாரணமாக காட்டி தனது தாய்மொழியான காஷ்மீரியில் தொடர்ந்து பேசினார். இது இந்தியாவின் பன்முகத்தன்மையில் மொழி உரிமைகளை பாதுகாக்கும் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினின் உறுதியான நிலைப்பாட்டை உலக அரங்கில் புகழ்ந்து பேசிய சம்பவமாக அமைந்தது. ஏனெனில் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழியை உயர்த்தி அதனை அரசியல் மற்றும் ஆட்சியில் முதன்மையாக்கி இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது போல மெஹ்பூபா முஃப்தி தனது மொழியை பாதுகாக்க ஸ்டாலினை உதாரணமாக குறிப்பிட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்து உள்ளது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி தமிழ்நாட்டின் மொழி பக்தியும் ஸ்டாலினின் தலைமையையும் நாடு முழுவதும் பாராட்டுகளை பெற்றது. இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மொழி உரிமைகள் போராட்டத்தில் திகழ்வதை உறுதிப்படுத்துகிறது. ஸ்டாலினின் ஆட்சியில் தமிழ் மொழி வளர்ச்சியாக எடுக்கப்படும் பல்வேறு நடவடிக்கைகள், கல்வி, அரசு ஆவணங்கள், நீதிமன்றங்கள் என அனைத்திலும் தமிழை மேம்படுத்தும் முயற்சிகள் இது போன்ற சர்வதேச அங்கீகாரத்தில் மேலும் வலுப்பெறுகின்றன. இது தமிழகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்து ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட பெருமையையும் தமிழ்நாட்டுக்கு தேசிய அளவிலான புகழையும் சேர்த்து உள்ளது.